நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக மாநிலம் விட்டு மாநிலம் வந்துள்ள நாகாலாந்து மாணவி குதூகலத்துடன் பள்ளிக்கு சென்ற காட்சிகள்தான் இவை. நாகாலாந்து மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரூத். தனது கணவர் மற்றும் 2 மகள்களுடன் கடந்த 13 ஆண்டுகளாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வசித்து வந்த ரூத் சிங்கம்புணரியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் ஹிந்தி ஆசிரியையாக பணிபுரிந்து வர அவரது 2 மகள்களான அக்ம்லா மற்றும் மவுங்கலா ஆகிய இருவரும் அதே பள்ளியில் 8 மற்றும் 5ஆம் வகுப்பு படித்தனர். கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டதால் வேலையின்றி தவித்த ரூத் சொந்த மாநிலத்திற்கு சென்ற நிலையில் ரூத்தின் மூத்த மகள் அக்ம்லா நாகாலாந்தில் 9, 10ஆம் வகுப்பும் மவுங்லா 7ஆம் வகுப்பையும் முடித்தனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ரூத் மீண்டும் சிங்கம்புணரிக்கு குடும்பத்துடன் திரும்ப ரூத்தின் மகள்கள் சிங்கம்புணரி அரசு பெண்கள் பள்ளியில் படிக்க விரும்பினர். இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தை அணுகி அனுமதி கேட்டபோது ரூத்தின் இளைய மகள் மவுங்கலாவை 8ஆம் வகுப்பில் சேர்த்து கொண்ட பள்ளி நிர்வாகம் மூத்த மகள் அக்ம்லா 11ஆம் வகுப்பில் சேர்த்து கொள்ளவில்லை. குடிபெயர்வு உண்மைத்தன்மை சான்று வழங்கினால் மட்டுமே 11ஆம் வகுப்பில் சேர்க்க முடியும் என பள்ளி நிர்வாகம் கூறிய நிலையில் அந்த சான்றிதழ்களை நாகாலாந்திலிருந்து பெறுவதில் ஏற்பட்ட சிக்கலால் அக்ம்லா பள்ளியில் சேர்வது இழுபறியாக இருந்து வந்தது. தனது படிப்பை தொடர முடியாமல் போய்விடுமா என அச்சத்திலிருந்த அக்ம்லா தமிழ் படிக்க விரும்புவதாகவும் மீண்டும் தனக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என நியூஸ் தமிழ் மூலம் அரசுக்கு கோரிக்கை விடுத்ததை நியூஸ் தமிழ் முதலில் ஒளிபரப்பு செய்தது. அத்தோடு இல்லாத சான்றிதழ்களை கேட்டு பள்ளி நிர்வாகம் சீட்டு தர மறுப்பதும் அலைக்கழிப்பு செய்வதாகவும் அலட்சியமாக நடத்துவதாகவும் கூறிய மாணவியின் புகாரையும் பதிவு செய்திருந்தது. மைக்ரேஷன் சர்டிபிகேட் வேணும் ஒன்னு கேட்டாங்க, அது செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு கேட்கறாங்க. இருக்காததை கேட்டு அவங்க அப்படியே அந்த ரீசன்ல அட்மிஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு ஒரு சைனுக்கு இவ்வளோ நாள் ஆக்குறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு என்னவா ஆகும்? அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இந்த டைமுக்கு வாங்காம இப்போ கூட போய் கேட்டு அவங்க சொல்றாங்க, என்னம்மா என்கிட்ட சொல்லிக்கிறேன்றாங்க. இதன் எதிரொலியாக மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கடந்த சனிக்கிழமை நாகாலாந்து மாணவி அக்ம்லாவை பள்ளியில் சேர்க்க உத்தரவிட்டனர். இதை அடுத்து பள்ளி நிர்வாகம் மாணவியை வரவழைத்து பள்ளியில் பயில அனுமதி வழங்கியது. இதனை கேள்விப்பட்ட சிங்கம்புணரி குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அபர்ணா நாகாலாந்து மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்துகள் கூறியதோடு கல்வி தொடர்பான உதவிகள் தேவைப்படும் எனில் எந்நேரத்திலும் தன்னை அணுகலாம் என தெரிவித்து சென்றார். இதையடுத்து சீருடையில் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு புறப்பட்ட மகள் அக்ம்லாவிற்கு தாய் தந்தை இனிப்பு ஊட்டி வாழ்த்து கூற அவரும் ஆனந்தத்துடன் பள்ளிக்கு சென்றார். எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இப்போ நான் 11th 12th எக்ஸாமுக்கு சீஃப் மினிஸ்டருக்கும் கலெக்டர் அவங்க ஹெச்எம் எல்லாரும் எனக்கு சேர்ந்து உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லா படித்து எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணி காமிக்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இதை எப்போவுமே மறக்கவே மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.